இனிப்பான கரும்பை சுவைக்காமல் யாரும் ருசி காண முடியுமா சொல் மனமே. ரட்சிக்கின்ற தேவனின் சக்தியினை உணர நம்பிக்கை வைத்தே வந்தாள் நலம் பெறலாம். இந்த பூமியிலே எவர்க்கும் இல்லை நிம்மதி, அந்த நிம்மதியை பெற இயேசுவே கதி. அவர் பாதம் சேர முழு மனதாய் சம்மதி, பின்பு காலமெல்லாம் அடைவாய் நிம்மதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஒரு 100க்கு அதிபதி வந்து வேண்டுதல் செய்தான். அவன் சொன்னான், ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். நீர் வந்து அவனை சொஸ்தமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனோடு சென்று அந்த ஊழியக்காரனை சொஸ்தமாக்க விரும்பின போது அந்த 100க்கு அதிபதி தேவன் அவனுடைய வீட்டிற்கு வருவதற்கு அவன் தகுதியில்லாதவன் என்று சொன்னான். அவன் விசுவாசத்தை கண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மெய்யாகவே நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன், நான் இஸ்ரவேல் எங்கிலும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்றார். அந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் மேன்மையுள்ள விசுவாசமாயிருந்தது. மனுஷன் தான் தகுதி இல்லாதவன் என்று தன்னை குறித்து வெறுமைப்படுத்தும் பொழுது, தன் பாவ நிலைமையை அவன் ஏற்றுக்கொள்ளும் போது, அவன் தன் சுய நினைவை அறிந்தவனாய் தன்னுடைய இரட்சிப்புக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறான். இந்த 100க்கு அதிபதி தன்னுடைய ஊழியக்காரனுக்காக தேவன் மேல் வைத்த விசுவாசத்தை போல அந்த மனிதன் விசுவாசம் கொள்கிறான். நாம் பார்க்கிறோம், அந்த ஊழியக்காரன் சொஸ்தமடைந்தான். நீங்களும் சிலுவையில் பலியான இன்னும் மரித்தோரிலிருந்து ஜீவனோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இப்படிப்பட்ட மேன்மையான விசுவாசத்தின் மூலம் பாவ நோய்களிலிருந்து நீங்கள் குணமடைந்து இரட்சிக்கப்பட தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் வேண்டுதலாய் இருக்கிறது.